இந்த ஜென்ரேஷன் தலைமுறை 74வது ஜென்ரேஷன் தலைமுறையில் உங்கள் மத்தியில் எம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல்லு பட்டனை அமைக்கிறங்க. பாசத்தோட பாச உணர்வோடு தூய்மையோட உணர்வோடு ஆசை பாசமா உணர்வோடு விவசாய உணர்வோடு அந்தந்த தொழில்நுட்ப உணர்வோடு இப்படி உணர்வோடு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதனால் குற்றம் ஏதாவது இருந்தால் என்னை மன்னித்து ஏற்று இந்த ப்ரோக்ராமும் கதையையும் பார்த்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பூதிப்பாக கண்டுகளிங்கள். இதோடு இந்த ப்ரோக்ராமை நான் முடித்து கொள்கிறேன். எனக்கு அன்பால் தூய்மையான மனசோடு உள்ள அன்போடு பாசத்தோடு எல்லாருமே லைக் பண்ணுங்கள். உலகம் முழுவதும் சனங்க பாருங்கள். எனக்கு ஊக்கம் கொடுக்க, தைரியம் கொடுக்க, எனக்கு எனக்குள்ள ஒரு திறமை வர்றதுக்கு நீங்கள் உறுதுணையாக சப்போர்ட்டாக எழுப்பாக இருந்தால் தான் எனக்கு ஏதோ ஒரு வரும ஓட்டு கீழே தான் இருக்கிறேன். ஏதாவது வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது பரிசு கொடுத்து ஒரு தட்டி கொடுத்து இப்படி எனக்கு நீங்கள் ஆதரித்தா தான் ஏதாவது நல்ல ப்ரோக்ராம், நல்ல கதை, புது திறமை டேலண்ட்லாம் உங்கள் மத்தியில் கொடுத்து உங்களோடு இணைஞ்சி மக்களோடு சனங்களோடு இணைஞ்சி நம்ம செயல்படலாம். பெருந்தன்மையோடு நல்ல கொள்கையோடு நல்ல விதிமுறை நாட்டுக்காக உண்மையாக விசுவாசமாக தியாகியாக தூய்மையான மனசோடு பெருந்தன்மையாக வாழ்ந்திருக்காங்க. அதில் பாதி பேர் மேலே செத்துட்டாங்க, காவாசி மேலே அப்படியெல்லாம் ஜனங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த ப்ரோக்ராமும் அந்த கதையிலையும் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாழ்வோம். ஏதாவது எனக்கு பெரிய ரேஞ்சில் கூட இல்லாட்ட கூட சின்ன ரேஞ்சில் சப்போர்ட் எழுப்பு உதவி பண்ணுங்கள். தாய்மையுடன் பாசத்தோடும் உங்களுடைய விசுவாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் எனக்கு சப்போர்ட் எழுப்பு உதவி பண்ணுங்கள். நானும் வறுமைக்கோட்டுக்குள்ளே கீழே தான் இருக்கிறோம். எங்களை மாதிரி ஆட்களும் திறமை உள்ளவங்களாம் வறுமைக்கோட்டுக்குள்ளே தான் கீழே இருக்கிறாங்க. தூய்மையான மனசோடு நல்லவங்களை பார்த்து ஒரு 3 தடவை சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி விடுங்க. சில பேர் கிரிமினலாக அந்த மாதிரியும் ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை சப்போர்ட் ஹெல்ப் உதவி பண்ணுங்கள். 2 3 எல்லா மத தெய்வத்திட்டையும் இயற்கையிட்டையும் விட்டுருங்க, அது பார்த்துக்கிறட்டும். நான் முடித்துக்கொள்கிறேன். ஆமாம், சும்மா பேசி உங்களை நான் கஷ்டம் கொடுக்கறதுக்கும் உங்கள் மனசை கஷ்டப்படுறதுக்கும் துல்லியரவு கூட எனக்கு அந்த நினப்பு அந்த புத்தி எனக்கு கிடையாது. ஏன்னா என் வாழ்க்கை இந்த ரேஞ்சில் இந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்குன்னு தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட பெருந்தன்மையோடு பணிவோடு இது ஆறுடலை, கட்டளடலை, சர்வாதிகாரம் பண்ணலை, பெருந்தன்மையோடு விசுவாசம் என்பது விசுவாசம் கூட்டம் தான்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. இப்போ உள்ள காலத்தில் இந்த விசுவாச கூட்டம் எங்களை மாதிரி ஆட்களுக்கு சொத்தாக இருக்கட்டும். நீங்கள் சொத்தாக இருந்து செயல்பட்டு சின்ன பரிசுகளை கொடுத்து வறுமை கோட்டுக்குள்ளே கீழே தான் இருக்கேன், கொஞ்சம் வருமானம் ஏதாவது கொடுத்தா ஒரு ஊக்கம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு திறமை, ஒரு கார்பரண்ட் எனக்குள்ளே வந்தால் தான் செய்ய முடியுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க, செய்யுங்க. இதோட முடித்துக்கொள்கிறேன். ஆண்டவன் உண்மையாக வாழணும்னு கஷ்டப்பட்டவன் தான் பஞ்சத்தை அதிகமாக கொடுத்து இவன் தாக்கு பிடிப்பானா, இவன் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்பானா, அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்தா எல்லாத்தையும் வச்சு செயல்படுத்துவானான்னு பரிசோதித்து பார்க்காங்க அம்மா தெரியுது. பார்க்கட்டும், சனங்களும் பார்க்கட்டும், எல்லா மத தெய்வங்களும் பார்க்கட்டும், பார்த்துட்டு எனக்கு கொடுங்க. இதை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் கரை சேர்க்கக்கூடிய பக்குவமும் அந்த செயல்பாடும் எனக்குள்ளே இருக்குங்க. முடித்துக்கொள்கிறேன். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு அனுபவசாலிக்கெல்லாம் எல்லாமே புரியும், தெரியும். அதனால் சப்போர்ட் எழுப்ப உதவி பண்ணுங்கள். கண்ணு இருந்து குருடாக இருந்துறாங்க, காது இருந்து கேட்காமல் இருந்துறாங்க, வாய் இருந்து பேசாமல் இருந்துறாங்க, மூளை இருந்து அதை செயல்படுத்தாமல் அப்படியே அந்த மூளை மங்கி போய் நின்றாமல் எல்லாமே இருக்குது. ஆனால் கஷ்டப்பட்டவனை கொண்டு ஒரு நல்ல கொள்கையோடு வாழக்கூடியவனை கொண்டு வரதுக்கு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க.
அதெல்லாம் வேண்டாங்க. ஏதாவது வந்து அதை விட்டு அந்த கருபத்தில் விட்டு கீழே வந்து சப்போர்ட் எழுப்ப உதவி பண்ணுங்கள். அதெல்லாம் விட்டுட்டு வந்து சப்போர்ட் எழுப்ப உதவி பண்ணுங்கள். பெருந்தன்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன், விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். யாராவது புண்படுற மாதிரி, கஷ்டப்படுற மாதிரி, துன்பப்படுத்த மாதிரி பேசினா என்னை மன்னிச்சுக்கோங்க. இதோடு முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நல்லா பழகிவிட்டேன். செவரு தெரிஞ்சாலும் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஏதோ நான் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ப்ரோக்ராம் இருக்க லொக்கேஷனை மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், காரு பைக்கு செவரு தெரிஞ்சாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இது வந்து கல் கட்டிடத்துல தான் நம்ம ஊர் போய்கிட்டு இருக்கு. அடுத்தாப்புல என்னென்னு கேட்டேன்னா, எல்லா மத தெய்வம் தான் நான் வந்து ஆரம்பத்தில் கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் எல்லா மத தெய்வம் என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த தெய்வம் பூரா வந்து புதையல் மூலிமா நமக்கு கிடச்சிருக்காங்க. அதுவும் நான் உங்கள் மத்தியில் நான் பேசியிருக்கேன். எலக்ட்ரிக்ஸ் பொருள்லாம் வந்து கொடுத்துட்டு எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்களை நம்பி வாழுங்க. எல்லா மதத்தையும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக உதவியாக இருப்பேன். அதே மாதிரி நீங்கள் நல்ல எண்ணம், நல்ல செயல், தூய்மையான மனசோடு நீங்கள் ஃபுல்லாக இறங்கிட்டேன்னா உங்கள் கூட 24 மணி நேரமும் நான் ஒட்டி உங்களோடு இணைஞ்சி எல்லா மத தெய்வமும் இணைஞ்சி நாங்கள் செயல்படுவோம் அப்படின்னு வெள்ளி, பித்தளை, செப்பு தவிடு, வெள்ளி, பித்தளை, செப்பு, மிக்சிங் தவிடில் எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டு அது புதையலாக கொடுத்துருக்காங்க. அந்த புதையலை எடுத்து செயல்பட்டீங்கன்னா எங்களை வழிபாடு பண்ணி செயல்படுத்துங்க. நான் செய்யலாம், உங்கள் மத்தியில் உயிரோட்டமாக நான் செயல்படுவேன்னு எல்லா மதத்தையும் சொல்லியிருக்குங்க. முடிச்சு கொள்கிறேன். தேங்க்ஸுங்க.